மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நம்ம கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குமரன் மாமா ஏன் நமக்கு கால் பண்ணவே மாட்டேங்கிறாரு? கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரூம்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தன்னோட பாப்பா கிட்டேயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் அப்பா இது வரைக்குமே ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி கூட விசாரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும் இப்பதான் முத்துமலர் வராங்க. முத்துமலர் இருந்துட்டு, "ஏம்மா கங்கா, என்னம்மா மாசமா இருக்கிற டைம்ல எதுக்காகம்மா அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க நம்ம கங்கா எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கவும், கரெக்ட்டா இங்க பாட்டிமா வராங்க. "ஏய் முத்துமலரு, எதுக்காக நீ வீட்டுக்குள்ளலாம் வந்த? உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவுட் ஹவுஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு தானே சொல்லி வச்சிருந்தோம். நீ என்னடான்னா, இங்க நடு வீட்ல நாய் வந்து நுழைஞ்ச மாதிரி, நீ பாட்டுக்கு தொறந்த வீட்ல வந்து நுழைஞ்சு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. வெளிய போ மொதல்ல. உங்கள மாதிரி ஆளுங்கள பார்த்தாவே அருவருப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலருக்கு ரொம்பவே அவமானமா போகுது. "இல்லம்மா, கங்கா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். மத்தபடி எதுக்காகவும் நான் இங்க வரலம்மா" அப்படின்னு சொல்லவும், "சிச்சி, ஒழுங்கா இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதா, "என்னம்மா என்னம்மா பிரச்சனைங்க? திரும்பவும் இந்த குடும்பம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதெல்லாம் இல்லடி. இந்த பொம்பளைய இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே விஜய் சொல்லி வச்சிருக்கான். ஆனா இவ இவ பாட்டுக்கு வந்து நடு வீட்ல உட்காந்துக்கிட்டு இந்த கங்கா கூட பேசிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க ராதா இருந்துட்டு, "அம்மா, அதான் இந்த கங்காவோட குடும்பம் இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாமே பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட்டு இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா தொரத்தி அடிக்கணும். என்ன பண்றது? விஜய்க்காக பயந்துக்கிட்டு தான் நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதாவுமே சொல்றாங்க. நம்ம கங்காவுக்கு ஒரு மாரி மனசு கஷ்டமாகுது. அழுதுகிட்டே எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு கால் பண்ணி, "குமரன் மாமாவை பற்றின ஒரு தகவல் கிடைச்சிருக்கு விஜய்" அப்படின்னு சொல்லவும், "என்ன நிவின், என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காருன்னு மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. அவருக்கு ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம தான் என்ன ஏதுன்னு பார்த்து சரி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் கங்காவுமே அவரை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜயுமே, "ஆமா நிவின், குமரன் அண்ணனை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் ஃபோன் கூட பண்ணுறதில்லல்ல, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் மாசமா இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் தன்னோட புருஷன் வந்து கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுமே ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் கங்காவுமே அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம குமரனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே நிவன் இருந்துட்டு, "ஆமாம் விஜய், நம்ம அவர் வேலை செய்கிற இடத்துக்கு மலேசியாவுக்கு போனால் மட்டும்தான் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிவனுமே, "எப்போ போகலாம் விஜய்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்பிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது காவேரி இருந்துட்டு, "ஏங்க என்னங்க என்னங்க பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "காவேரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எதுவும் கேட்டு பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி. என்னங்க, உங்களோட பேச்சே சரியில்லை, என்னமோ இருக்குது, என்கிட்ட சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி அடம்பிடிக்கிறாங்க. "இங்கே பாரு காவேரி, அப்படி ஏதாவது இருந்தால் நானே உங்ககிட்ட சொல்லுவேனே, நீ ஏன் தேவையில்லாமல் ப்ரெஷர் பண்ணிக்கிற? சைலண்ட்டாக இரு, ஒன்றுமே இல்லை, சும்மா தான் நிவின் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆமாம், மாமாவை பற்றின ஏதாவது தகவல் அவருக்கு தெரிஞ்சதா? அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாரா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்ன ஏதுன்னு சும்மா விசாரிச்சாரு, அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க, நீங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டுக்கா நாங்கள் ஒரு வெளியூருக்கு போகணும், ஒரு பிஸ்னஸ் விஷயமா தான் பேச போகணும், அதனால் நீ நைட்டுக்கு தனியாக தான் இருக்க வேண்டியதாக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க காவேரி இருந்துட்டு, "அதெல்லாம் என்னால் முடியாதுங்க. என்னாலாம் தனியாக இருக்க முடியாது. எங்கே போகிறீங்க? என்னை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை வெளியில்?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு காவேரி, பிஸ்னஸ் விஷயமா தான் போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இப்போது ஐயப்பன் வந்து கால் பண்ணுறாங்க. ஐயப்பன் கால் பண்ணிட்டாரு பாரு, "நான் தான் சொன்னேன்ல, பிஸ்னஸ் விஷயமா தான் போகணும்னு சொல்லிட்டு, நீ என்னடானா ஓவராக தான் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம அஹ், இது காவேரி இருந்துட்டு, "ஏங்க, எங்கன்னு சொல்லுங்க, கொஞ்ச நேரம் சும்மா இரு காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, "சொல்லு ஐயப்பன்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சார், கம்பெனியில் மிகப்பெரிய பிரச்சனை சார். எல்லாருமே ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய சண்டையாக போய் முடியும் போல். அது மட்டும் இல்லாமல் கம்பெனி இழுத்து மூடுற அளவுக்கு இங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அன்றைக்கே நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பி வந்துட்டீங்க. சீக்கிரமாக எங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வாங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயப்பன் வந்து கால் பண்ணி சொன்னதுமே இங்கே நம்ம விஜய் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. "சரிங்க ஐயப்பன், நீங்கள் அங்கே பாருங்கள், நான் உடனே கிளம்பி அங்கே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க.
இப்போது நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டமாக பேசுனதுனால காவேரி என்ன விஜய், என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆஃபீஸில் தான் ஏதோ பிரச்சனையா, சரி நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், ஏங்க நானும் வரேங்க. வேண்டாம் காவேரி, அங்கே ஏதாவது அடிதடின்னு வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண முடியும்? ஏங்க அடிதடியா? அப்போது ஏதோ பெரிய பிரச்சனை தான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நம்ம காவேரியும் போகிறாங்க. அங்கே போனால் ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக நம்ம விஜய் சொல்லவும், உடனே எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லோரும் இப்படி தான் சண்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஒரு ஆஃபீஸில் இருந்தவங்க மட்டும் இல்லை சார், நம்ம ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு கொடுக்கணும், முடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக ஒருத்தவங்க நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ப்ராஜெக்டை சரியாக செய்ய முடியல சார், செய்யறதுக்கான சுச்சுவேஷனும் இல்லை சார், அதனால் இன்னொரு கம்பெனிக்காரவங்களும் நாங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. என்ன இது லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க தான் சண்டை போடுறாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு ஆஃபீஸ்காரவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய் சார், உங்கள் கம்பெனியில் நீங்கள் நல்லா ப்ராஜெக்ட் டிசைன் எல்லாம் நல்லா பண்ணுறீங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட நாங்கள் ஆர்டரவே கொடுத்தோம். அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கரெக்டாக செய்யவே இல்லை, செய்யறதுக்கான பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டீங்க. அப்போ எப்படி சார் நீங்கள் ப்ராஜெக்டை சொன்ன நாளில் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும்ல, ஏன் செய்யலை? என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒழுங்காக சரியாக இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து கேட்கவும், உடனே இங்கே விஜய் இருந்துட்டு, சார் எங்கேயோ ஒன்று தப்பு நடந்திருக்கு, நான் எல்லாத்தையுமே சரி செஞ்சு உங்களுக்கான ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறேன் சார், ஒன்று எனக்கு ஒரே ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க சார். சார் ஏற்கனவே 2-3 நாள் டைம் கொடுத்தாச்சு சார் அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் இருந்துட்டு, சார் தயவு செஞ்சு எனக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையுமே அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாங்க நம்ம விஜய். அவங்க அதாவது ஸ்டாஃப் கிட்ட, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? அவங்கக்கிட்ட அட்வான்ஸாக அமௌண்ட்டுமே வாங்கியிருக்கீங்க, ஆனால் வேலையை சரியாக செஞ்சு கொடுக்கல, என்ன பிரச்சனை உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் பயங்கர கோவமாக கேட்குறாங்க. உடனே இங்கே ஐயப்பன் இருந்துட்டு, ஐயப்பன் என்ன ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும், ஐயப்பன் இருந்துட்டு சொல்கிறாங்க, சார் கம்பெனியில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு சார், உங்களுக்கு கால் பண்ணாலுமே நீங்கள் கால் எடுத்து சரியாக பேசக்கூட பேசுறதில்ல, இங்கே பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு, இங்கே ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே சரியான சம்பளம் போய் சேர்றதில்ல, யாரோ ஒருத்தவங்க நம்ம ஸ்டாஃப்ல ஒருத்தவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, மொத்த பணத்தையும் அவங்களே செலவு பண்ணிவிட்டு அட்வான்ஸாக கொடுத்த பணம் எல்லாமே செலவு பண்ணிட்டாங்க, பணத்தை கொடுக்காம இவங்க குடும்ப கஷ்டம் வேறு, யாருமே சரியாக ஒர்க் பார்க்க மாட்டேங்கிறாங்க சார், இப்படி தான் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயப்பன் வந்து ஒவ்வொன்றா சொல்லவும், இங்கே விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது நம்ம ஆஃபீஸில் யாரோ ஒருத்தன் நமக்கு ஆகாதவங்க இருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், சரி நான் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வழியாக பேசி அதாவது ஒரு ஆள் வந்து நம்ம விஜய்க்கு எதிரான ஒரு கம்பெனியிலேருந்து வந்தவன், அவனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. மொத்த பணத்தையுமே அட்வான்ஸாக வந்த மொத்த பணத்தையுமே அவன் தான் யாருக்குமே தெரியாமல் அவனே எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறான். அதாவது வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களுக்கு வந்து பணமே போய் சேரலை, அதனால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்ற விஷயத்தையுமே நம்ம விஜய் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை போலீஸில் ஒப்படைக்கிறாங்க. அதே சமயம் அவங்ககிட்டேருந்து ஏமாந்த பணத்தை எல்லாத்தையுமே யார் அனுப்புனாங்க அவங்கள அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாங்க. ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாருக்குமே பணத்தை கொடுக்குறாங்க. பணமே வந்து உங்களுக்கு சேரலை அப்படின்னாலுமே நீங்கள் அதாவது வாங்கின ஆர்டரை ப்ராஜெக்டை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் என்கிட்ட கேட்டால் நான் அதுக்கான ஊதியத்தை உங்களுக்கு கொடுப்பேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, இதுதான் பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்தவும், உடனே எங்கள் ஐயப்பன் இருந்துட்டு, சார் அந்த பிரச்சனை விஷயமா உங்ககிட்ட பேசணுன்னா கூட உங்களை எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல சார், அப்படியே நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலுமே நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி சரியாக பதில் கூட சொல்கிறதில்ல சார், நாங்கள் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயப்பனுமே சொல்கிறாங்க. சரி இனிமேல் நான் டெய்லியுமே ஆஃபீஸ்க்கு வருவேன், என்ன நைட்டுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு ஒரு 2-3 நாளில் நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன், மற்றபடி நீங்கள் எல்லா வேலையுமே கரெக்டாக இங்கே போய்கிட்டு இருக்கணும் ஐயப்பன், நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியும் விஜயும் வீட்டுக்கு வராங்க. விஜய்க்கு அப்படி தலையே வலிக்கிற மாதிரி இருக்குது. உடனே பாட்டி எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதோ கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே நம்ம விஜய்க்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது நம்ம காவேரி இருந்துட்டு, எங்க கூலாக இருங்க, ப்ரெஷர் ஆகாதீங்க, அதான் ஒரே ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிட்டீங்கல்ல, அது அவ்வளோதான், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் அதாவது ஊரில் இல்லை, அதாவது ஆஃபீஸுக்கு போக முடியலனாலுமே
எல்லா வேலையுமே நான் பார்த்துக்கிறேங்க. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லாரையுமே கரெக்டாக வழி நடத்துகிறேங்க அப்படின்னு சொல்லவும், வேண்டாம் காவேரி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நீ தனியெல்லாம் போகக்கூடாது. நான் போனால் மட்டும் தான் நீ என் கூட வரணும். எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே சொல்கிறாங்க. இப்போது அதாவது நைட் ஆகிடுது. எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம விஜய்க்கு ஞாபகம் வருது. மலேசியாவுக்கு போகிறதா நிவன்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம்ல. நிவனுமே வெயிட் பண்ணுவார். சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி கிளம்புறப்ப தான் இங்கே நர்மதா ரூம்லேருந்து சத்தம் வருது. ரொம்பவே சத்தமாக கத்திக்கிட்டு வராங்க நம்ம நர்மதா. என்னாச்சு நர்மதா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படவும், பாம்பு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே போய் பார்க்குறாங்க. பாம்பெல்லாம் இங்கே எதுவும் இருக்காது நர்மதா. இல்லை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பாம்பே இல்லை. அப்போது பாம்பு எங்கேயோ போய் மறைஞ்சிக்குச்சு. இந்த வீட்டில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுவோம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாட்டிமா வந்துட்டு பாம்பு பிடிக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து பாம்பு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாம்பு பிடிக்கிறவங்களையுமே கூட்டிகிட்டு வந்து தேடி பார்க்குறாங்க. ஆனால் வீட்டில் பாம்பு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம நர்மதாவை பயன்படுத்தினது ஜன்னல் வழியாக இங்கே கிருஷ்ணா தான். ஏன்னா கிருஷ்ணா மேலே எந்த தப்புமே இல்லை. நர்மதா கிட்ட தப்பாக அவங்க நடந்துக்கவே இல்லை. ஆனால் நர்மதாவுமே அவங்க எங்கிட்ட தப்பாக தான் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் கங்காவும் சாரதாவும் நாங்கள் எல்லாமே கேட்டுட்டோம், தப்பாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போது நர்மதா மேலே இங்கே கிருஷ்ணாவுக்கு ஒரு பகை வந்துருச்சு. இந்த நர்மதாவை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே இந்த காரணம் இந்த நர்மதா தானே. இவளை விட்டு வைக்கவே கூடாது. இவளுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணா தான் பண்ண வேலை தான் அது. உசுன்னு ஒரு மாதிரியாக சவுண்டு போட்டு, பாம்பு சவுண்டு மாதிரியே போட்டு இங்கே நர்மதாவை பயன்படுத்தினது நம்ம கிருஷ்ணா. இந்த விஷயம் யாருக்குமே இப்போது தெரியல. இன்னும் இருக்க கிருஷ்ணா நர்மதாவுக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க போகிறாரோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த கிருஷ்ணா பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே நம்ம விஜய்க்கு நிவன் கால் பண்ணுறாரு. நிவன் கால் பண்ணதுமே இங்கே விஜய் இருந்துட்டு, சரி காவேரி, நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம விஜயுமே, காவேரி நான் வரேன் காவேரி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே நிவன் கிட்ட கிளம்பி போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமா மலேசியாவுக்கு ஃப்ளைட் ஏறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்க, ஏன் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, தேவையில்லாமல் என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நம்ம காவேரி கத்தி விட்டுறவும், உடனே நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியல. எவ்வளோ கோவமாக இருந்தாலும், எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் நம்மக்கிட்ட விஜய் கோவப்பட்டு பேச மாட்டாரே. இப்போ என்ன, ஏன் இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்னங்க நான் என்னங்க பண்ணேன், எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்டேன், அது கூட தப்பா, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி குமரன் ப்ரோவை எங்கன்னே தெரியல. நாங்கள் இந்த மலேசியா ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்டோம். வேலை பார்க்குற இடம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். ஆனால் அவருக்கு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 வீக்காகவே அவர் ஃபோன் மெசேஜ்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. ஆமாம் காவேரி, நிவனுக்குமே அவருக்கு கால் பண்ணவே இல்லை. கங்காவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நிவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நானாக போய் சொன்னேன். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் இங்கே இல்லவே இல்லை, வேறு எங்கேயோ போயிட்டுருக்காரா, இல்லை என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர டென்ஷனாக சொல்லவும், இங்கே நம்ம காவேரிக்கு பதட்டமாக இருக்குது. இந்த விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவள் தாங்கிக்கவே மாட்டாங்க. இந்த குமரன் மாமா எங்கே போயிருப்பார், ஏன் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, சரி காவேரி, இந்த விஷயத்த நீ கங்கா கிட்டலாம் சொல்லவே சொல்லாத, நீயும் ப்ரெஷர் ஆகாத சரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே காவேரி ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க. அப்போ தான் சாரதா வந்து, காவேரி உனக்கு பால் கொண்டு வர வாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் காவேரி குமரனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமாவுக்கு என்ன ஆயிருக்கும், மாமா எங்கே போயிருப்பாரு, அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா ரொம்பவே சத்தமாக கூப்பிடுவோம். உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, சொல்லுமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்படி என்னடி யோசனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துமா குமரன் மாமா. இது குமரனா, என்னடி குமரன் தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, குமரன் மாமா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்றத தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லைம்மா. வேறு ஏதாவது பிரச்சனையாடி, எதுவாக இருந்தாலும் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை,
நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி போய் பால் காய்ச்சி கொண்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா நம்ம காவேரி வந்து இங்க சாரதாவ சமாதானப்படுத்திடுறாங்க. இப்போ கங்கா வந்து காவேரி கிட்ட வராங்க. "காவேரி, குமரன் மாமா இப்ப கூட மெசேஜ் பண்ணவே இல்லடி. அதுக்குன்னு ஒரு ஊருன்னு இருக்குன்னா, சுத்தமா ஒரு வாரம் வரைக்குமே எதுவுமே டவரே கிடைக்காதாடி. அப்படியும் ஒரு ஊர் இருக்காடி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா அங்கே எதனா டவர் இருக்கும். அங்கேயே கிட்ட இருந்தா பேசிக்கலாம். ஆனா அங்க மலேசியாவிலேருந்து இங்க வரைக்கும் டவர் வேணும்லக்கா. நீ கொஞ்சம் புலம்பாம இருக்கா? மாமாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. வேலைய முடிச்சுட்டு கண்டிப்பா அவரு நெறைய பணத்தோட வீட்டுக்கு வருவாருடி. வருவாருக்கா. உனக்கு என்னலாம் வேணுமோ, நீ என்னலாம் ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையுமே அவரு செய்றதுக்காக தானே கஷ்டப்பட்டு அவரு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ எத நினைச்சு கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லவும், ஏய் எனக்கு இப்ப பணம்னாவே எரிச்சலா இருக்குடி. பணத்த விட எனக்கு அவர் தாண்டி வேணும். அவர் ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சரி காவேரி, நீயும் நானும் கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீயும் நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். வாடி அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா, சரி நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். அம்மா நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஏய் இருடி, இப்போ தான் பால் காய்ச்சி கொண்டு வர சொன்னேன். இப்போ கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக போகிறீங்க? வேற என்னம்மா, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நாங்கள் தனியாக போனோம் என்ன? ஏய் 2 பேருமே மாசமா இருக்கீங்க. உங்க கூட யாராவது ஒருத்தர் வேண்டாமா? நானும் வரேன் இருடி, கொஞ்சம் வேலை இருக்குது கிச்சனில், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நாங்கள் இப்போவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து பால் காய்ச்சி அதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து கங்காவுக்கும் காவேரிக்கும் கொடுக்குறாங்க. இப்போ 2 பேருமா குடிச்சிட்டு இப்போது கோவிலுக்கு நடந்தே பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்போது நம்ம சாரதா இருந்துட்டு, என்னடி இன்னைக்கு வியாழக்கிழமை தானே, என்ன இன்னைக்கு திருதுப்புன்னு கோவிலுக்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம காவேரியோ, அம்மா அக்காவுக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்கான், அதனால தான் கோவிலுக்கு போனால் கொஞ்சம் சாந்தமாகும் அப்படின்றதுக்காக தான் அக்கா என்னை கூட்டுச்சு. நீ என்னடானா எங்கள் 2 பேரும் ஏதோ பெரிய ஏதோ ஜப்பானுக்கு அனுப்புகிற மாதிரி கூடவே வரேன் அப்படின்னு சொல்லவும், ஏய் இல்லடி நம்ம எப்பவுமே உஷாராகவே இருக்கணும்ல, மாசமாக இருக்கீங்க அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கோவிலுக்கு போயிடுறாங்க. கோவிலுக்கு போயிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து சாமி கும்பிடுறாங்க. கடவுளே, என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும், அதே சமயம் அவர் எனக்கு கால் பண்ணணும், இல்லை மெசேஜாவது பண்ணணும், சீக்கிரமாகவே அவருக்கு அவரோட மனசை மாற்றி எனக்கு ஃபோன் பண்ண வை கடவுளே. என் வயிற்றில் பாப்பாலாம் இருக்குது, பாப்பாவை பார்க்கறதுக்கு கூட அவர் வர முடியல. அவரை நினச்சி நினச்சி இப்போ நான் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் அவர் விஷயத்தில். ஆனால் இப்போது நான் அவரை ஏற்றுக்கிட்டு அவர் கூட சந்தோஷமாக வாழணும், பணம் காசு எதுவுமே வேண்டாம், அவர் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு என் மனசெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு தாயே. தயவு செஞ்சு என் புருஷனை என்கிட்ட அனுப்பி வச்சுடு, இல்லை ஒரு சின்ன ஃபோனாவது பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமிக்கிட்ட அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே, அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஒரு சாமியார் வராங்க. இங்கே கங்காவை பார்த்து சிரிக்கிறாங்க. கங்காவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே சாரதா இருந்துட்டு, ஏய் என்னடி இவர் கங்காவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு? உடனே காவேரியுமே, அம்மா எனக்குமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை பைத்தியமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த சாமியார் இருந்துட்டு, இங்கே பாருமா, நான்லாம் பைத்தியம் இல்லை, உன் அக்காவை நினச்சாதான் எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம காவேரிக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், என் அக்காவை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எதுக்காக நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அந்த சாமியார் இருந்துட்டு, இல்லைம்மா உன் அக்கா அவங்க அதாவது அவங்க புருஷன் கூட இருக்கிறப்பெல்லாம் ரொம்பவே பிகு பண்ணி கிட்ட கூட சேர்த்தாம, அதுவும் ஒரு நல்ல பேச்சு பேசாமல் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது கூட இருக்கிறதுக்கே பிடிக்காத மாதிரியுமே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது உன் அக்காவை விட்டு உன் மாமா, அதாவது உன் அக்காவோட புருஷன் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கான் வேலைக்காக. ஆனால் இப்போது மனசு ஃபுல்லாக தேடி கடந்து தவிச்சு அடிச்சுக்குதோ, இனிமே நீங்களா நினச்சாலும், ஏன் அந்த கடவுளே நினச்சாலும் உன் அக்காவோட புருஷன் இங்கே வரவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம காவிரி, கங்கா, சாரதான்னு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. கங்கா இருந்துட்டு, என்ன சுவாமி சொல்கிறீங்க, என் புருஷன் என்கிட்ட வந்துடணும், என் கூட பேசணும், இல்லைனா சின்னதாக ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி பேசுகிறீங்க, கோவிலுக்கு வந்தாவது நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன், நீங்கள் இப்படி பேசி மனசை கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நான் சொல்கிற வார்த்தை வேணா உனக்கு
சங்கடமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. உன் புருஷன் உன்னை தேடி வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சாமி, என் புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனையா, என் புருஷனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தாயி, அவன் ரொம்ப நல்லா தான் ஆரோக்கியமாக இருக்கான், ஆனால் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம அப்படியே கங்காவுக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது. அக்கா நீ எதுவும் இது பண்ணிக்காதக்கா, அவர் ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், உடனே சாமியார் இருந்துட்டு, இங்கே பாருமா, நான்லாம் பொய் சொல்லலம்மா, நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாகவே தெரிய வரப்போ நான் சொன்னது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்மா, புரியும். உன் புருஷன் உன்னை தேடி வரமாட்டான். நீ அந்த கூட இருக்கிறப்போ நீ உன் புருஷனை தள்ளி வச்ச. இன்னைக்கு அவன் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழவே ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே இங்கே சாரதா இருந்துட்டு அந்த சாமியார்கிட்ட, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா, இப்படி தான் பேசுவீங்களா அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த சாமியாருமே அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. இப்போது இங்கே காவிரி இருந்துட்டு, அக்கா எந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தண்ணி இருக்குது, அதை எடுத்து முகத்தில் தெளிக்கிறாங்க. இப்போ கங்காவுமே எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஏய், அந்த சாமியார் என்னடி சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி. என் புருஷன் அப்போ எனக்கு இல்லையா, அப்போது நம்ம அப்பாவை மாதிரியே குமரன் மாமாவும் வேற ஒரு பொண்ணு கூட வாழ ஆரம்பிச்சிட்டாராடி, அப்போது நான் எனக்கும் அம்மாவோட நிலமை தானாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ காவேரி இருந்துட்டு, அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா, குமரன் மாமாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, உனக்கு தெரிஞ்சிருந்துமே இப்படி பேசுகிற, அந்த ஆள் தான் ஏதோ லூசுத்தனமாக உளறிட்டு போகிறாருன்னா நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஏய் இல்லடி, நம்ம அப்பாவை கூட நம்ம நல்லவர் தான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவரே நம்ம தலையில் எரி தூக்கி போடலையா. இப்போ குமரன் மாமாவுக்குமே அப்பா இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவருமே நம்மக்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருவது தாண்டி, அப்போது இவருமே இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருடி, இது மட்டும் உண்மையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பயங்கரமாக அழுகுறாங்க. சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, அதெல்லாம் சத்தியமாக உண்மையாகவே இருக்காது கங்கா, நான் சொல்கிறத கேளுடி, அதெல்லாம் உண்மையாக இருக்காது, நீ எல்லா பாரத்தையும் கடவுள் மேலே போடுடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 3 மாதத்தில் குழந்தை பிறக்க போகுதுமா, அந்த நினப்பு கூட கொஞ்சம் கூட இல்லாமல் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு எப்படிம்மா குமரன் மாமாவுக்கு மனசு வந்து தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது சாரதாவும் நம்ம காவேரியும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு ஒரு வழியாக கங்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போயுமே நம்ம கங்கா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க. இப்போது இங்கே சாரதா இருந்துட்டு, ஜூஸ் குடி கங்கா, அம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம்மா, குமரன் மாமா ஏன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாரு, அப்போது அந்த சாமியார் சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது காவேரி வந்து தனியாக வந்து விஜய்க்கு கால் பண்ணி இங்கே சாமியார் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜயுமே பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. காவேரி, அவர் சொன்னது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் போல், ஏன்னா அவர் தங்கிய அந்த இடத்துல கேள்விப்பட்டது எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவர் ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தாராம், கொஞ்ச நாளாகவே அந்த பொண்ணும் அந்த ஆளுமே காணோம், அவங்க எங்கேயோ ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ குமரன் ப்ரோவும் உங்கள் அப்பா மாதிரியே பண்ணிட்டாரோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இது மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மூச்சே விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, இப்போதைக்கு உன் அக்கா கிட்டே எதுவுமே சொல்லக்கூடாது, குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்போது அக்காவோட வாழ்க்கை என்னங்க ஆகுறது, அக்காவை நினச்சா என்னால் சத்தியமாக முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரி அழுகாது காவேரி, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேங்க காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரதா அப்போ தான் வராங்க. ஏய் காவேரி, என்னடி நீ எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்க, இப்போ தான் அந்த கங்கா அழுது இப்போ தான் அதாவது கொஞ்ச நேரமாக அமைதியாக இருக்கா, நீ என்னடனா இப்போ அழுதுகிட்டு இருக்க, யார் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறவும், உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, விஜய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் தம்பியா என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம
காவேரி இருந்துட்டு, அது வந்துமா அத நான் எப்படி சொல்லுவேன்? கங்காக்கா எங்க இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா குமரன் மாமாவுமே வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாராம். இனிமே அவரு வரமாட்டாராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்ம சாரதா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்ற? நீ சொல்றது உண்மையா? யாரு இந்த விஷயத்த உனக்கு சொன்னது? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்பதான் விஜய் கால் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, அப்போ அந்த சாமியார் சொன்னது எல்லாமே உண்மையா? அப்போ கங்காவோட வாழ்க்கை அவ்வளவுதானா? உன் அப்பாவு மாதிரியே இந்த குமரனும் இப்படி பண்ணிட்டானேடி! குமரன் தம்பி அப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயத்த கேட்டா கங்கா எப்புட்ரி தாங்குவா? அவ மனசு உடைஞ்சு போயிடுவாளேடி! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம சாரதா. என்னடி பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா இப்போதைக்கு கங்காக்காக்கு எதுவுமே இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. பாவம் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாரதா வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்க நம்ம காவேரி இருந்துட்டு, "அம்மா எக்காரணத்த கொண்டும் அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாத. குமரன் மாமாவ பத்தி இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா அக்கா உயிரவே விட்டுருவா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவேரி வந்து சொல்றாங்க. சாரதாவுமே, "ஆமாடி, இத எப்படி அவகிட்ட ஓப்பன் பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பாவம்டி அவ. வயித்துல வேற புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா. மாசமா இருக்கிற டைம்ல அவளுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா என்னடி ஆகுறது? குமரன் தம்பிக்கு கூட கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லாம போயிடுச்சுல்ல. குமரன் தம்பி இப்படியெல்லாம் பண்ணுவார்ன்னு நினச்சி கூட பார்க்கல. தனக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவர் சந்தோஷமே படலைல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே நம்ம சாரதா வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. என் நெஞ்சில் இடியே தூக்கி போட்டுட்டாங்களேடி! ஒவ்வொருத்தரையும் நம்புகிறோம், ஆனால் நம்பிக்கை துரோகியாக தானே எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.